Hi friends, welcome to our channel. நான் உங்கள் சந்தியா. நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஸ்டிடியூஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்சஸ் பற்றியும் நான் எடுக்கும் கம்ப்யூட்டர் கோர்ஸ் பற்றியும் நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற எல்லா கோர்ஸஸுக்கும் அரசு அங்கீகாரம் பெற்ற சர்டிஃபிகேட்டை தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம். என்னென்ன கோர்ஸ் ஃப்ரீயாக சொல்லித்தர போகிறோம் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லித்தர கோர்ஸஸுக்கு எந்தவித கட்டணமும் இல்லைங்க. எல்லாமே ஃப்ரீயாக தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விடாதீங்க. உங்களை மாதிரியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது எம்எஸ் வேர்டில் ரெஸ்யூம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸ் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். கிளாஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு ரெஸ்யூம் டைப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எப்போதும் போல் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணுற விஷயத்தெல்லாம் ஃபஸ்ட் லெஃப்ட் சைட்லேயே டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணுறாந்தா பண்ணிக்கலாம். ரெஸ்யூம் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் அந்த இதை சென்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எப்போதும் போல் செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு இங்கே டிசைன் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ஸ்டைலிஸில் கொண்டு போய் கொடுத்து கூட நீங்கள் என்ன டிசைன்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த டிசைன்ஸ் கொடுத்துக்கலாம். இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போல்டு, இட்டாலிக், அதாவது லெட்டரோட சைஸை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எப்போதும் போல் இந்த இடத்துலையே போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உள்ள டிசைனை மாற்றிக்கலாம். அலைன்மெண்ட் சென்டர் கொடுக்குறா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்து முடிச்சுட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அடுத்தது நம்ம டைப் பண்ணுறதுக்கு இந்த கர்சர் வந்து நிற்கும். இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணக்கூடியதை டைப் பண்ணிக்கலாம். ரெஸ்யூம் டைப் பண்ணி முடித்ததுமே இந்த இடத்துல கிளிக் பண்ணி நம்முடைய நேம் லிஸ்ட் எல்லாம் டைப் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு டீட்டெயில்ஸையும் நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. மெயில் ஐடி தனியாக இருக்குது, அதனால் பேக் ஸ்பேஸ் கொடுத்து கொஞ்சம் லைனாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் லெஃப்ட் சைடில் கொடுக்குறதா இருந்தாலும் நீட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் சைட்லேயே கூட கொடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சுட்டு கீழே வாங்க. கீழே இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கர்சர் இந்த இடத்துக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல கேரியர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம பார்டர் கொடுக்கணும் அப்படின்னா எங்கே போய் நம்ம கொடுக்கணும்னா இங்கே பார்டர் இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு பார்டர் அண்டு ஷேடிங்ஸ்ன்னு இருக்கும். இந்த ஷேடிங்ஸில் போயிட்டு ஃபில் கலர் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணி எது நம்ம கிளிக் பண்ண போகிறோமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கலரில் நமக்கு இங்கே ஃபில் ஆகி வந்துடும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே கிளிக் பண்ணுங்கள். கீழே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த கேரியர் ஆப்ஜெக்ட் நம்ம என்ன டைப் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம டைப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு என்ட்ரு கொடுத்து ஒரு டேப் கொடுத்து இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி முடிச்சுட்டு இதனுடைய நார்மல் ஃபாண்ட்டோட சைஸ் 12, நான் 13 கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேண்டிய ஃபாண்ட்டோட சைஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த டைட்டில் நம்ம கொடுக்க போகிறோம். எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறோம் நம்ம. அதனால் எஜுகேஷ்னல் அப்படின்னு கொடுத்துட்டு டீட்டெயில்ஸ் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்துட்டு இப்போ நம்ம டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். டேபிள் க்ரியேட் பண்ண போகிறதுக்கு நம்ம எத்தனை காலம் எத்தனை ரோ வேணுன்றதை நம்ம இன்சர்ட்டில் போயிட்டு டேபிள் கிளிக் பண்ணுங்கள். இன்சர்ட் டேபிள் கொடுங்க. இந்த இடத்துல நம்பர் ஆஃப் காலம் எனக்கு 4 இருந்தால் போதும் அப்படின்றதுனால நான் குறைச்சிக்கிறேன். 4x4 கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல கோர்ஸு, நேம் ஆஃப் இன்ஸ்டியூஷன், இயர், மார்க்கின், பர்சன்டேஜ், இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இதில் ஒவ்வொன்றுக்கும் நம்ம போய் உள்ளே போய் டைப் பண்ண போகிறோம். டேபிளாக க்ரியேட் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்எல்சி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே ஃபுல்லாமே நான் சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் ஹோமில் போயிட்டு லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுத்தா கூட ஓகேவாக தான் இருக்கும். எஸ்எஸ்எல்சி எந்த இன்ஸ்டியூஷனில் எந்த ஊரில் படிச்சிருக்கோம், எந்த வருஷம் முடிச்சிருக்கோம், என்ன பர்சன்டேஜ் அப்படின்ற டீட்டெயில்ஸை இதில் போய் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி முடிச்சுட்டு ஒரு பேஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் பேஜுக்கு வரலாம். நான் இந்த பேஜுக்கு கீழேயே நான் அடுத்தது க்ரியேட் பண்ண போகிறேன். அது கீழே என்ன இருக்குது அப்படின்னா இதுக்கு கீழே நான் லாங்குவேஜ் அப்படின்றத நான் கொடுக்குறேன். லாங்குவேஜ் அப்படிங்கிறது தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி எந்த மாதிரி வேணாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதுக்கு புல்லட்ஸ் வைக்கணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு புல்லட்ஸ் நம்ம நிறைய டிசைன்ஸ் பார்த்துருக்கோம். இதில் போய் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், புல்லட்ஸ் கொடுத்துக்கலாம். எந்த புல்லட்ஸ் தேவையோ அந்த புல்லட்ஸை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ட்ரு கொடுங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ட்ரு கொடுத்து அதிலே டைப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அடுத்த பேஜ் போகிற மாதிரி இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே டைப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங்ஸ் கொடுக்க போகிறோம். இதில் போயிட்டு எப்போதும் போல் ஷேடிங்ஸ் வந்து நோ கலர் அப்படின்னு இருக்குது. நான் என்ன கலர் சும்மா லைட் கலர் கொடுக்கணுன்னா கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன்னா இது எல்லாத்துக்குமே எனக்கு கலர் வந்துடும்.
இது வந்து ஹைலைட் கலராக இருக்குது. நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஹைலைட்டில் போயிட்டு நோ கலர் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷேடிங்ஸில் பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங்ஸில் இதில் நீங்கள் என்ன கொடுக்கணும், ஷேடிங்ஸில் நோ கலர்ன்னு இருக்குது. நம்ம கலர் என்ன கலர் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த கலர் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி டைப் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு அடுத்து நீங்கள் டைப் பண்ணக்கூடியது என்டர் கொடுங்க. இந்த மாதிரி என்டர் கொடுத்துட்டு அடுத்ததை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அடுத்தது பர்சனல் டீட்டெயில்ஸ். பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்றதுக்கு எப்போதும் போல் இது வந்து ஹைலைட்டில் இருக்குது. ஹைலைட் வந்து எனக்கு வேணாம், நோ பார்டர் கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷேடிங்ஸில் போயிட்டு என்ன கலர் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த கலரில் ஓகே கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இது முடிச்சதுக்கப்புறம் நாம் என்டர் கொடுத்துட்டு இது ஒவ்வொன்றும் நம்ம டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா டேப் கொடுத்து அலைன்மெண்ட் கரெக்டாக கொண்டு வரணும். இந்த கோலன்லாம் வந்து நம்ம ஸ்பேஸ் விட்டு கொண்டு போகக்கூடாது. டேப் கொடுத்து நீ கொண்டு போனீங்கன்னா தான் கரெக்டாக இங்கே செட் ஆகும். இந்த கோலனுக்கு முன்னாடி ஒரு டேப் ஸ்பேஸ் இருக்கணும், இந்த கோலனுக்கு பின்னாடி ஒரு டேப் ஸ்பேஸ் இருக்கணும். இதை நீங்கள் டைப் பண்ணி முடித்ததுமே என்டர் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்துட்டு டெக்ளரேஷன் அப்படின்றத நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு எப்போதும் போல் பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங்ஸ் அப்படின்றதில் கிளிக் பண்ணிவிட்டு ஷேடிங்ஸில் போயிட்டு நோ கலர்னு இருக்குது. என்ன கலர் தேவையோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சு இது எல்லாம் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே நீங்கள் டேட் கொடுத்து கொண்டு வந்துக்கலாம். யுவர் ஃபெய்த்ஃபுல்லி டேட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் போல்டு வச்சு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க, அதாவது டார்க்காக வச்சுக்கோங்க. டேட்டு, பிளேஸு இது எல்லாமே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இது 2 பேஜில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா க்ரியேட் பண்ணியிருக்கேன். ப்ரிவ்யூ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எப்போதும் போல் ஃபைலில் போயிட்டு பிரிண்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இங்கேயே உங்களுக்கு ப்ரிவ்யூ தெரியும். இது ஃபஸ்ட்டு பேஜ், இது செகண்ட் பேஜ். இதுவரை நம்ம கிளாஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன், ஃபாண்ட்டோட சைஸை கூட்டுறது குறைக்கிறது, ஹைலைட் பண்ணுறது, அந்த பின்னாடி இருக்க அந்த பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங்ஸ் கலரு வேணும்னா பார்டர் வேணும்னா அதை மட்டும் செலக்ட் பண்ணி பார்டர், டேபிள் இதெல்லாம் நம்ம பார்த்ததே தான். இது எல்லாத்தையும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி ஒரே டேபிளாக கொண்டு வந்திருக்கோம், ஒரே ரெஸ்யூமாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங்ஸ் கொடுக்காம வந்துட்டேன். ஷேடிங்ஸில் போயிட்டு நோ கலர்ன்னு இருக்குது. நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இதுவும் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரெஸ்யூமை நீங்களாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். டேப் அதிகமாக கொடுங்க, ஸ்பேஸ் அதிகமாக கொடுக்காதீங்க. பேரா டைப் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போதும் போல் நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்கலாம். ஒரு விஷயத்தை நீங்கள் டேப் கொடுத்து ஸ்பேஸ் விட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டேப் கொடுத்தீங்கன்னா கரெக்டான இடத்துல போய் செட் ஆகும். அதுக்காக நம்ம டேப் கொடுக்குறோம். புல்லட்ஸ் அண்ட் ஸ்டைலிங் நிறையவே இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். இன்சர்ட்டில் சிம்பிள்ஸ் நிறையா இருக்கும். இந்த சிம்பிள்ஸ் கிளிக் பண்ணி பாருங்கள். மோர் சிம்பிள் இருக்கும். இந்த மோர் சிம்பிளில் வெப்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த வெப்டிங்ஸ் கொடுத்து பாருங்கள். இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்கும். இதில் நமக்கு எந்த டிசைன்ஸ் தேவையோ அந்த டிசைன்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம சிம்பிள் இருக்கு இல்லையா, சிம்பிள் இருக்க இடத்துல நான் இதை கொடுத்துட்டு இன்சர்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா கர்சர் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல அந்த சிம்பிள் நமக்கு இன்சர்ட் ஆகும். தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா அதை விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம கற்றுக் கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் பார்த்துட்டு ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணுறதுக்கு வெளில போகணுன்ற அவசியமே இல்லை. லேப்டாப் இருந்தால் போதும், நீங்களே க்ரியேட் பண்ணிடலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரிண்ட் அவுட் போடுறதுக்கு மட்டும் வெளில போயிட்டு 5 rupees கொடுத்து ப்ரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். ரெஸ்யூம் இந்த அளவுக்கு தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இதுக்கு மேலேயும் நீங்கள் க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுறா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இதே மெத்தட்லேயே பண்ணணுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. பர்சனல் டீட்டெயில்ஸ் மட்டும் கூட என்ன பண்ணுவாங்க, ரெஸ்யூமுக்கு எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் பர்சனல் டீட்டெயில்ஸை மட்டும் கூட நீங்கள் சில பேர் ரெஸ்யூமாக நீங்கள் க்ரியேட் பண்ணுறதா கூட க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுடைய தேவை தான். அதே மாதிரி சிங்கிள் பேஜில் ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணணுமா, மல்டிபிள் பேஜில் பண்ணணுமா அப்படிலாம் இல்லை. குறைஞ்சது ஒரு 2 பேஜில் இருந்தால் நல்லா இருக்குன்றதுக்காக நான் 2 பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.